ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, நான் ஆட்சியில் வந்துடுவேன், நான் உல்லாசமாக தனி விமானத்தில் குடும்பத்தோடு உலகம் முழுக்க சுற்றிட்டு வருவேன், புறாக்கு தீனி போடுவேன், சைக்கிளில் போய் ஃபோட்டோ ஷூட் நடத்தி அதை வெளியிடுவேன், நீங்கள்லாம் போராடுங்க மத்திய அரசுக்கு எதிராக. மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத மாவட்டங்களில் மருத்துவ கல்லூரிகள் உருவாக்கும்னு சொன்னாங்களே, இந்த 5 வருஷத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்க முடியுதா? ஆனால் சென்னை மாநகரத்தினுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்த்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா. மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய பாதிப்புகளை அரசாங்கம் செய்யணும். செய்யலைன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விட்டு மத்திய அரசோட போராடும். நீ அதை விட்டுட்டு எங்களால் முடியல, எங்களுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை, அறிவு இல்லை, எங்களால் நிதி தர மறுக்குது, நீங்கள்லாம் வந்து போராடுங்க, நம்மலாம் ஒற்றுமையாக சேர்ந்து போராடினா உனக்கு எதுக்கு ஆட்சின்ற? உன்னை முதலமைச்சர் ஆக்கி விட்டு நீ சுகபோகத்தில் இருப்ப, ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருப்ப, டெய்லி மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருப்ப, மிஞ்சி போனால் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போயிட்டு நீ ஒரு பக்கம் சுற்றிட்டு இருப்போம், உன் பையன் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருப்பான். அவன் நினச்சான்னா மவுண்ட் ரோட்டில் கார் ரேஸ் நடத்துவான். இதுக்கு அரசு பணத்தை செலவழிப்பீங்க. இன்றைக்கி 5 வயசு குழந்தையிலேருந்து, பெண் குழந்தையிலேருந்து 70 வயசு பாட்டியை வரைக்கும் ரேப் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்ததுன்னா நாம் ரவுடிகள்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஓடிடுவான். அப்போ ஒரு பக்கமும் பையன் ஒரு பக்கமும் இவங்க என்னவோ பெரிய மன்னர் பரம்பரை மாதிரி, இவங்க ஆள்றதுக்கே பிறந்த தேவதூதர்கள் மாதிரி இன்னைக்கு காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ் சார். எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 6-7 மாதத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டாப்புல எதிர்கட்சி தலைவர். அதனுடைய பலனா இல்லை என்டிஏ கூட்டணியினுடைய பலனா என்னன்னு தெரியல. சர்வேலாம் ஒரு 2 சர்வேக்கு மேலே அதிமுக வின் பண்ண போகிற அளவுக்கு, மிகப்பெரிய அளவில் வின் பண்ண போகுது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சர்வேலாம் இருந்துச்சு. உண்மையிலே அந்த வின் பண்ணுறதுக்கான காரணம் திமுகவினுடைய கட்சியினுடைய அந்த ஆட்சியின் மீது இருக்கிற எதிர்மனநிலையா, இல்லை அதிமுகவினுடைய இந்த செயல்பாடுகளினாலையா? இல்லை, இன்றைக்கு தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல். இப்போது சட்டமன்றத்தில் வாக்களிக்கும் போது மக்கள் எதை ஒப்பிட்டு பார்ப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியாதில்ல. 4.25 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி, இந்த 4.25 ஆண்டுகள் ஸ்டாலினுடைய ஆட்சி. ரெண்டையும் ஒப்பிடுற மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி மிக சிறந்த ஆட்சி, அது முடிவுக்கு வர்றதுல ஒன்றும் சந்தேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன்னா அன்றைக்கு கொரோனா என்கின்ற ஒரு கடுமையான தொற்று உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்த அந்த தொற்று தமிழ்நாட்டில் தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லலாம். அதனுடைய பாதிப்பு, இழப்புகள் தமிழ்நாட்டில் மக்களை தாக்காதவாறு தடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. 1 வருஷம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் முழுமையான ஒரு பைசா கூட குறையாமல் சம்பளம் கொடுத்தாரா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் ரேஷன் கடையில் மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? அது இல்லாமல் உணவுப் பொருட்கள் அத்தனையும் விலையே இல்லாமல் தந்தாரா இல்லையா? இது இல்லாமல் அம்மா ஊடகங்கள் வழியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் சாப்பாடு எல்லாத்தையும் ஒவ்வொரு வேலை தவறாமல் கொடுத்தாரா இல்லையா? அன்னைக்கு பத்திரப்பதிவு நடக்கலை, அரசாங்கம் இயங்கலை, எந்த விதமான வருமானமும் இல்லை, எல்லா வகையான நிறுவனங்களும் மூடி இருந்தது, மக்கள் வெளியே நடமாட்டம் இல்லாத அந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவங்க இயல்பாக வாழறதுக்குரிய அத்தனை வசதிகளும் செஞ்சு கொடுத்ததோடு இல்லாமல் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நோயின் அறிகுறி தெரிஞ்ச அத்தனை பேரையும் தனிமைப்படுத்தி அவங்களுக்கு போதுமான சிகிச்சை மட்டும் இல்லாமல் உணவும் தந்தாரா இல்லையா? சத்தான உணவு, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகக்கூடிய உணவு வகைகள் தரப்பட்டன. அதனால் இது இல்லாமல் அன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் இயங்கலை, ஆனால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவர்கள் ஓராண்டு தேர்வு எழுதாமல் அவங்க அடுத்த வகுப்புக்கு போக முடியாமல் ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு ஆல் பாஸ் போட்டு அவங்களையும் அந்த ஓராண்டு வீணாகாமல் காப்பாற்றினார். அதனால் எல்லா வகையிலும் ஒரு சிறந்த நிர்வாகத்தை, இத்தனைக்கும் தமிழ்நாடு வருவாயே இல்லாமல் அதையெல்லாம் எதிர்கொண்டார்னா அவருடைய நிர்வாகத்திறனும் அவருடைய அனுபவமும் அவருடைய ஆளுமையும் தான் அதுக்கு காரணம். அதனால் அப்படிப்பட்ட ஆட்சியை பார்த்த மக்கள்
இன்றைக்கு இந்த ஸ்டாலினுடைய அலங்கோல ஆட்சியோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அன்றைக்கு போதைப் பொருள் இருந்ததா, அன்றைக்கு பெண்கள் கற்பழிப்பு, வன்புணர்வு, இன்னும் சொல்ல போனால் பாலியல் ரீதியான கொலைகள் இருந்ததா, ஜாதி கலவரங்கள் இருந்ததா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னவோ ஒரு அந்நிய நாட்டு படையெடுப்பு நடக்கிற மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதியில் இன்னைக்கு போய் தாக்கிட்டு ஒரு படையெடுத்து போய் தாக்குறாங்க. இப்படிப்பட்ட அவலங்கள் அன்றைக்கி இருந்ததா? இருந்தாலும் உடனடியாக ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை தடுத்தாங்க. உரிய நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு உரிய நிவாரணம் தரப்பட்டது. எல்லாமே கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கா? ஒரு காவல் நிலையத்தில் ஒரு நாள் இரவு 2 பேர் போகிறான். அந்த காவல் நிலைய அதிகாரிகள்லாம் உள்ளே வச்சு பூட்டிட்டு சாவி தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவங்க உள்ளேருந்து என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு காவல்துறை கத்தி காலையில் யாரோ வந்து அந்த சாவியை எடுத்து திறந்து காப்பாற்றி விட்டாங்க. கேட்டால் போதையில் செஞ்சுட்டு போயிட்டாங்க 2 பேர் வந்தேன்னு. ஒரு போதையில் ஒரு சுய உணர்வு இல்லாமல் இருக்கிறவனே காவல் நிலையத்தில், அதுவும் காவல் அதிகாரிகளை உள்ளே வச்சு பூட்டிட்டு போக முடியுதுன்னா அப்போது யார் போதையில் இருக்காங்க? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இதே சென்னையில் ஒரு நாள் ராத்திரி 11:30 மணிக்கு ஒரு பெண்கள் ஒரு 4-5 பேர் வந்து காரில் வராங்க. அந்த காரில் வர பெண்கள் தடுத்து இன்னொரு காரில் திமுக கொடிகோட்டுன்னு போட்ட காரில் ஒரு கும்பல் வந்து அவங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறாங்க. அதிலிருந்து தப்பிச்சு அவங்க காரை நிறுத்தாமல் காவல் நிலையத்தில் போய் புகார் சொல்கிறாங்க. எங்களை இது மாதிரி ஒரு கும்பல் விரட்டி தவறாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி போய் கேட்குறாங்க. அப்போ அந்த பணியில் இருந்த காவல் அதிகாரி சொல்கிறாரு, எதுக்குமா ராத்திரிலலாம் நீங்கள் வர்றீங்க? ராத்திரியில் பெண்கள்லாம் வரலாமா? ஸ்டாலின் ஆட்சி நடக்குதுன்னு தெரியாதா? இந்த ஆட்சியில் பெண்கள் தைரியமாக காரில் வரீங்களே, உங்களை நீங்கள் தாம்மா காப்பாற்றிக்கணுன்னு ஒரு மனிதாபிமானத்தில் இன்றைக்கி இருக்கிற சூழலை சொன்னாதான் எடுத்தாலும் காவல்துறை எவ்வளோ அவங்களே வந்து கையெறிந்த நிலையில் இருக்கிறாங்க. இதுதான் காவல் ஆட்சி. தர்மபுரியில் நினைக்கிறேன் ஒரு நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதி முன்னால் ஒரு வழக்கறிஞரை வெட்டி கொண்டாங்களா இல்லையா? இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நான் சொன்ன பட்டியல், நீண்ட பட்டியல் சொல்லிகிட்டே இருக்க முடியும். இவ்வளவு கொடுமையான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியோடு இதை ஒப்பிட சொல்ல, இன்னைக்கு எல்லா பள்ளிகளிலையும் பக்கத்துலேயும் போதைப் பொருள் வித்துட்டு இருக்கு. மாணவர்கள் இன்றைக்கு ஜாதி ரீதியாக ஒருத்தர் தாக்குதல் நடத்துறதும், வெட்டுறதும், கத்தி எடுத்துகிட்டு போகிறதும், ஆசிரியரை மிரட்டுறதுமா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ஒரு மோசமான நிலை இருக்குது. இதையெல்லாம் கேட்டால் எதையுமே செய்ய ஒரு லாயக்கற்ற ஒரு மனிதர், ஒரு பொம்மை முதலமைச்சராக உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு? மத்திய அரசு அதை செய்யலை, மத்திய அரசுங்களுக்கு நீதி தரல, காவல்துறையை ஏன் டிஜிபி நியமிக்கலைன்னா மத்திய அரசு அனுமதிக்கலை, இது ஏன் செய்யலை, கவர்னர் உத்தரவு போடல, ஏன் வந்து குழாயில் தண்ணி வரலன்னா மத்திய அரசு பணம் தரல. இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற பதிலை சொல்றாரு. இதோட நிறுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒன்று சொல்றாரு, தமிழ்நாடு போராடும். எதுக்கு போராடணும் சொல்லுங்க. நீங்க ஒரு ஜனநாயக நாட்டில் நமக்குன்னு அரசு எதிர்ப்புக்கு எதிராக, இந்தி திணிப்புக்கு எதிராக எந்த திணிப்பாக இருந்தாலுங்க, ஒரு ஜனநாயக இந்தியாவுக்குன்னு அரசமைப்பு சட்டம் இருக்கு. அவங்களுக்குரிய தகுதிகளும் உரிமைகளும் கடமைகளும் இருக்கு. அவங்க அதன்படி நடக்கலைன்னா நீதிமன்றங்கள் இருக்கு. அதில் எது சரி எது தப்புன்னு சொல்றதுக்கு அவங்க இருக்காங்க. நீங்கள் சட்ட ரீதியாக தான் போராட முடியுமே தவிர சட்டத்துக்கு புறம்பாக நம்ம நினச்சதெல்லாம் சாதிக்க முடியுமானா நிச்சயமும் முடியாது. இந்தியா வந்து அதுக்கு ஒரு தற்குறித்தனமான தருதலைத்தனமான நிர்வாகத்தை நடத்த முடியாது. சட்டப்படி தான் நடத்த முடியும். எதுவாக இருந்தாலும் சட்டம் எதை அனுமதிக்குதோ, எது சட்டமாக இருக்கோ அதுதான். வேணா சட்டத்தை மாற்றலாம், புதிய சட்டத்தை கொண்டு வரலாமே ஒழிய இருக்கிற சட்டத்தை மீறி செஞ்சால் அது குற்றம், தண்டனைக்குரியது. இதுதான் நம்முடைய நிலைமை. நான் கேட்குறேன், இப்போ ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது? இப்போ இன்னும் 2 மாதத்தில் 23ஆம் தேதி, அடுத்த மாதம் 23ஆம் தேதி தேர்தலில் மக்கள் எதற்காக வாக்களிப்பாங்க? நாம்
இந்த தேர்தலில் ஓட்டு போட்டு ஒருத்தரை முதலமைச்சராக்கி ஒரு கட்சியை ஆட்சியில் உட்கார வச்சோம்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். நமக்கு ஒரு முறையான நம்முடைய தேவைகள் நிறைவேறும். நம்ம நிம்மதியாக வாழலாம். நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு போகலாம். நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஏதாவது இருந்தால் சட்டப்படி அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்யும். நம்ம மீறி நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் தவறான செயலில் ஈடுபட்டால் குற்ற நடவடிக்கை வந்தால் அதை காப்பாற்றுறதுக்கு காவல்துறை இருக்குது. இதுதான் இந்த நம்பிக்கை தானே அவங்களுக்கு. நமக்கு தேவையானது எதுவோ அதை நியாயமாக அரசாங்கம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றதுனால தானே ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறோம். நம்மை ஆள்வதற்குரிய நம்முடைய எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் நிவாரணம் தருவதற்குரிய தகுதி பெற்ற நிர்வாகத்திறன் பெற்ற ஒரு ஆட்சி இருக்கின்ற நம்பிக்கையில தான் மக்கள் அமைதியாக இருக்கிறாங்க. இல்லை, அந்த நம்பிக்கையை என்டிஏ கூட்டணி கொடுக்கும். இல்லை, அதுதான் இருக்கிறாங்க. இப்போ ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்ட உடனே அதோட போய் அவங்கவுங்க சொந்த வேலையை பார்ப்பாங்க. அவங்க வீடு கட்டுறது, அவங்க வீட்டில் நல்ல முறையில் இருக்கிறது, அவங்க நல்லது கெட்டதுக்கு அவங்க போவாங்க. ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, நான் ஆட்சியில் வந்துடுவேன், நான் உல்லாசமாக தனி விமானத்தில் குடும்பத்தோடு உலகம் முழுக்க சுற்றிட்டு வருவேன், புறாக்கு தீனி போடுவேன், சைக்கிளில் போய் ஃபோட்டோ ஷூட் நடத்தி அதை வெளியிடுவேன். நீங்கள்லாம் போராடுங்க மத்திய அரசுக்கு எதிராக. எதுக்கு போராடணும்? உனக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு மக்கள் போராடணுமா? யார் போராடணும்? இதையெல்லாம் மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய பாதிப்புகளை அரசாங்கம் செய்யணும். செய்யலைன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விட்டு மத்திய அரசோட போராடணும். போராடி வாங்கிட்டு வந்து தரணும். நீ அதை விட்டுட்டு எங்களால் முடியல, எங்களுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை, அறிவு இல்லை, எங்களால் எதுவுமே செய்ய முடியல, மத்திய அரசு செய்ய மறுக்குது, நிதி தர மறுக்குது, நீங்கள்லாம் போராடுங்க, நம்மெல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து போராடினா உனக்கு எதுக்கு ஆட்சின்ற? உன்னை முதலமைச்சர் ஆக்கி விட்டு நீ சுகபோகத்தில் இருப்ப, ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருப்ப, டெய்லி மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருப்ப. மிஞ்சி போனால் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போயிட்டு நீ ஒரு பக்கம் சுற்றிட்டு இருப்போம், உன் பையன் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருப்பான். அவன் நினச்சான்னா மவுண்ட் ரோட்டில் கார் ரேஸ் நடத்துவான். இதுக்கு அரசு பணத்தை செலவழிப்பீங்க. நீங்கள் சுகபோகமாக இருக்க கேட்டார், நான் ராஜேந்திர சோழன், என் பையன் ராஜராஜ சோழன், என் அப்பன் மனுநீதி சோழன்ட்டு எதையாவது ஒரு டைலாக் பேசிகிட்டு இருப்பீங்க. மக்கள் அவங்களுடைய பிரச்சனைக்காக போராடி வாங்கணுமா? அதுதான் இன்றைக்கி மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நாங்கள் போராடுறது நேரம் தேர்தல் தான். தேர்தலில் யார் சரியானவங்களோ அவங்கள போராடி ஒரு அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்கள் நிம்மதியாக இருக்கணும். அதுக்குரியவங்க யார்? ரவுடி பசங்க தொல்லை இல்லாமல், போதை கலாச்சாரம் இல்லாமல், வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு காவல்துறை அந்த வேலையை பார்க்குறதுக்கு அவங்க சரியாக இருந்தாங்கன்னா நாங்கள் நிம்மதியாக வீட்டில் படுக்க முடியும். இப்போ எங்கள் குழந்தைங்களை அனுப்பிட்டு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க, கல்லூரிக்கு போகிறவங்க திரும்பி வருவாங்களான்னு காத்திருக்கிற வேதனையில் இருக்கிற அந்த தாய்க்கு தான் தெரியும். இன்னைக்கு 5 வயசு குழந்தையிலிருந்து, பெண் குழந்தையிலிருந்து 70 வயசு பாட்டியை வரைக்கும் ரேப் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு 60 வயசு பெண்ணை கற்பழிக்கிறதுக்காக 70 வயசு முதியவரை கொலை பண்ணாங்கல்ல. எந்த காலத்துலையாவது எந்த நாட்டிலையாவது நடக்குமா அது? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் 60 வயசு பெண்ணும் 70 வயசு ஆணும் வெளியே நடமாட முடியாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாற்றி வச்சுட்டு நான் 2-0 வந்துடுவேன், 3-0 வந்துடுவேன் டைலாக் அடிச்சிட்டு இருந்தா, உலகத்திலேயே சிறந்த நாடு, எங்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் போட்டி இல்லை, எங்களுக்கும் கனடாவுக்கும் போட்டி, எங்களுக்கும் கலிஃபோர்னியாவுக்கும் போட்டின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் சொல்கிறாருன்னா ஒன்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கணும், அல்லது இவர் மக்களை ஏமாத்துறவராக இருக்கணும். இதுதான் நிலைமை. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்ததுன்னா நாம் ரவுடிகள்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஓடிடுவான். காவல்துறை தன்னுடைய கடமைகளை செய்யும். அந்த இடத்துல போய் அதிமுக காரன் கூட போய் உட்காந்துட்டு காவல்துறையை மிரட்ட மாட்டான். அதை மிரட்டினா முதலமைச்சர்கிட்ட சொல்லிடுவோன்னு சொல்லுவாங்க. அதனால காவல்துறை தான் அதிமுக ஆளுங்களை மிரட்டுமே தவிர அதிமுக ஆளுங்கட்சின்னு போய் எந்த மிரட்டலும் செய்ய மாட்டாங்க. சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள், அதிகாரிகள் அவங்க வேலையை செய்வாங்க. எந்த குறுக்கீடு இருக்காது. ஒரு ஆட்சியினுடைய திட்டங்கள்
கொண்டு வருகின்ற நலத்திட்டங்கள் அது எந்த பயனாளிகளுக்கு சேரணுமோ அந்த பயனாளிகளுக்கு எந்த தடையும் இல்லாமல் போய் சேரும். அது வந்து அதிமுக ஆட்சியில் அந்த மாதிரி இருந்தது இருக்குன்ற நம்பிக்கை மக்கள் இருக்கு. அதனால தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது போல தமிழ்நாடு அமைதி, வளம், வளர்ச்சி. தமிழ்நாடு அமைதியான மாநிலம். இங்கே போராடுகின்ற எண்ணெல்லாம் மக்களுக்கு இருக்கவே இருக்காது. அமைதியான வாழணுன்ற விரும்புகிற மக்கள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. அதனால் அமைதி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய வளங்களை பாதுகாப்பது, இதுதான் அதிமுகவுடைய லட்சியம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். அதன் அடிப்படையில் இந்த ஆட்சி நடத்தி அதை சாதனை பண்ணவர். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், அம்மாவினுடைய 6 ஆண்டுகளில் அம்மா கொண்டு வந்த 7 மருத்துவக் கல்லூரிகள், 18 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு மருத்துவக் கல்லூரினா மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்லை, அது ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு பொது மருத்துவமனை இருக்கும். அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தலைமை மருத்துவமனை சென்னையில் போக தேவையில்லை, அந்தந்த மாவட்டங்களில் மருத்துவமனை இருக்குது. இதே திமுக மாவட்ட மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத மாவட்டங்களில் மருத்துவ கல்லூரிகள் உருவாக்கும்னு சொன்னாங்களே, இந்த 5 வருஷத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்க முடிஞ்சுதா? நான் இன்னும் சொல்கிறேன், இது வரைக்கும் தமிழ்நாடு சரித்திரத்தில் இந்த மாநிலம் உருவானதுலேருந்து அதிமுக தான் மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கி இருக்க தவிர திமுக இது வரைக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரிகள் கூட அரசின் மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கவே இல்லை. அவங்க உருவாக்குனதெல்லாம் அவங்க எம்எல்ஏக்கள், அவங்க உறவினர்கள், அவங்களோட பினாமிகள் வச்சு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர அரசு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சிருந்தா அவங்க சொல்லட்டும், எதுவுமே இல்லை. அதனால இவங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது. இன்னைக்கு கூட தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறாங்கல்ல. சென்னை மாநகரம் ஒரு சென்னை மாநகரத்தில் அதிகமான ஆண்டுகள் மாநகராட்சியை கைப்பற்றினது திமுக தான். தொடர்ந்து சென்னை மாநகராட்சியை தொடர்ந்து அதிமுக ஒரு முறை 2 முறை தான் இருந்திருக்கு. மற்ற எல்லா நேரங்கள்லையும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே திமுக தான் அப்போ அரசு முதல் மேயராக இருந்தார். அதிலிருந்து தொடர்ந்து திமுக தான் இருக்குது. ஆனால் சென்னை மாநகரத்தினுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்த்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அதிமுக. அதுக்கு முன்ன தண்ணிக்கு எவ்வளோ சென்னை நகர மக்கள் பாதிப்பு, ஒவ்வொரு ஆண்டும் பாதிப்பு. அதில் கூட சென்னை பாதிப்பை தீக்கிறன்ட்டு வீராணம் திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்துகிறோன்னு கருணாநிதி கொள்ளை அடிச்சுட்டு பைப்பை போச்சு வச்சுட்டு ஓடி போனார். அதை வச்சு தான் 76 திமுக ஆட்சியை கலைச்சிக்கும் போது இந்திரா காந்தி சொன்னாங்க, இந்த வீராணம் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருந்தால் 75 நடந்த சென்னை மாநகரினுடைய குடிநீர் தட்டுப்பாடு நீங்கி இருக்கும். குடிநீர் பிரச்சனை சென்னைக்கு வராமல் இருந்ததுக்கு காரணம் இந்த வீராண திட்டத்தை செயல்படுத்துகிறேன்னு சொல்லி அதில் இருந்த பணத்தை மோசடி பண்ணி பணத்தெல்லாம் காலி பண்ணிட்டு அந்த திட்டத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இவங்க கொள்ளையடிச்சு தான் காரணம். அந்த காரணத்தை வச்சு இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணதில் அது ஒரு காரணமாக சொன்னாங்க, கருணாநிதி ஆட்சியை. அப்படிப்பட்ட சென்னை மாநகரத்தில் ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஈரோட்டிலேருந்து ட்ரெயினில் கூட்ஸில் வந்து தண்ணி கொண்டு வந்து சென்னை மாநகரத்தை காப்பாற்றினாங்க. இல்லை, அந்த அளவுக்கான டெடிகேஷன் அதிமுகவுக்கு இருக்குங்கிறத மக்கள் உணர்ந்திருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி இருந்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்ததுதான் கிருஷ்ணா நதிநீர் திட்டம். அப்போ என்டிஆர் அங்கே முதலமைச்சராக இருந்த போது அவரோட பேசி கிருஷ்ணா நதிக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லை, அது வேற பக்கம் போகிற அந்த நிதியை அந்த கிருஷ்ணா கால்வாய் வெட்டி அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பிரச்சனையை தீர்த்தார். அடுத்து புரட்சி தலைவி அம்மா புதிய வீராணம் திட்டத்தை உருவாக்கி அந்த தண்ணியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் குடிநீர் பிரச்சனை தீர்த்தாங்க. நான் முடிச்சிடறேன். அது மட்டும் இல்லாமல் செங்குன்றத்துலேயும் செம்பரம்பாக்கத்துலேயும் ஆழப்படுத்தி அங்கே நீர்த்தேக்கங்களை உருவாக்கி தண்ணியை தேக்கினாங்க. அது மட்டும் இல்லை, கந்தன் கால்வாயில் புதுசாக புரட்சி தலைவி அம்மா 2001 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2 நீர்த்தேக்கங்களை உருவாக்கி தண்ணியை தேக்கினாங்க. இது எல்லாம் செஞ்சதுனால தான் இன்னைக்கு சென்னையில் குடிநீர் இல்லாத மக்கள் வசிக்கின்ற இடமா மாறி இருக்கு. இல்லைன்னா சென்னையில் வர முடியலன்றீங்களா?
அப்படி இருந்தும் 2 தடவைக்கு மேல வர இல்லை அதுதான் சொல்றேன். இது இல்லாம கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உருவாக்குனாங்க. இது எல்லாமே செஞ்சு சென்னையினுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்த்தது. தட்டுப்பாடு இல்லாத ஒரு நகரமாக சென்னையை மாற்றினது புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும். இந்த திட்டங்கள் வழியாக தான் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் வந்து மறைச்சிட்டு அல்லது இவங்க திமுக வழக்கமாக ஓட்டுற ஸ்டிக்கரை ஒட்டி இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்காங்களே தவிர, இன்னைக்கு இருக்க ஊடகவியலாளர்கள் சொல்ற அந்த மாஃபியா கும்பலுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க அதனால இவங்க என்னவோ சிறந்த ஆட்சி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய, இன்னைக்கு தமிழ்நாட்டு சென்னை மாநகரத்தை கூட பாதுகாத்தது, இன்னைக்கு தண்ணி பஞ்சம் இல்லாம மக்கள் வாழ்வதற்குரிய வழிவகை செய்தது அதிமுக ஆட்சி தான். அதனால இது எல்லாமே அந்த பலனை அனுபவித்த மக்களுக்கு தெரியும். அதனால எந்த நிலையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியோடு அதிமுக ஆட்சியோடு ஸ்டாலின் ஆட்சி ஒப்பிடவே முடியாது. எல்லா வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்திய ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி, எல்லா வகையிலும் மக்களுக்கு நன்மை செஞ்ச ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி. அதனால எடப்பாடியார் எப்போ தேர்தல் வந்தாலும் வெற்றி பெறுவது உறுதி. இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி. மக்களில் ஒருவராக இந்திய ஜனநாயகம் என்பது எல்லாருக்கும் வாக்குரிமை, எல்லாருக்கும் போட்டியிடுகின்ற உரிமை, வாக்களிக்கின்ற அத்தனை பேரும் வேட்பாளராகின்ற தகுதி நமக்கு அரசியல் சட்டம் தந்திருக்கு. அதனால இதுதான் ஜனநாயகம். ஜனாதிபதியாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் பிரதம அமைச்சராக இருந்தாலும் அவங்களை இந்தியாவில் இருக்க குடிமகன் யார் வேணா போட்டிடலாம், வாக்காளர் யார் வேணா அந்த இடத்துக்கு வர முடியும். அதுதான் ஜனநாயகம். ஆனால் திமுகவில் கருணாநிதி குடும்பம் வரும். அது கூட கருணாநிதி குடும்பத்தில் கூட அழகிரி வர முடியாது, தமிழரசு வர முடியாது, ஸ்டாலின் தான் வரும். இப்போ ஸ்டாலின் குடும்பத்துக்கு அது மாறி போச்சு. அதான் 2026 தேர்தலில் மக்கள் அதிமுகவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான மனநிலை அதுதான் இந்த நிலை மாறி போச்சு. அதனால ஜனநாயகத்தை விரும்புகின்ற மக்கள், சுதந்திரத்தை அனுபவித்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதனால ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்திலிருந்து ஒரு விவசாயியாக இன்னைக்கு வேட்டி கட்டிய தமிழனாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் களத்தில் நிற்கிறாரு, மக்களோடு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் மக்களை சந்தித்து மக்களோடு இயல்பாக மக்கள் மொழியில் பேசுறாரு. அவர் ஒன்றும் ஸ்கிரிப்ட் எடுத்து அதை பேசலை. அவர் ஒன்றும் இலக்கிய நடைன்னு சொல்லிட்டு அடுக்கு மொழியில் பேசலை. அவர் மக்கள் மொழியில் பேசுறாரு, மக்களோடு பேசுறாரு. மக்களுக்கு எது புரியுமோ எது தெரியுமோ அதை பேசுறாரு. அதனால மக்களோடு ஒருத்தராக அவர் யார் வேணா ஒரு முதலமைச்சர் அவரை யார் வேணா சந்திக்க முடியும், யார் வேணா பேச முடியுன்ற நிலையில பேசிட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு அதே நிலையில் இன்னைக்கு ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா, இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு இவர் ஒப்பனை பண்ணிக்கிட்டு போட்டோ மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்போ ஒரு பக்கமும் பையன் ஒரு பக்கமும் இவங்க அலங்காரம் பண்ணிட்டு தன்னை தவிர தமிழ்நாட்டை ஆள்வதற்குரிய தகுதியை யாருக்குமே இல்லைன்னு சொல்லி இவங்க என்னவோ பெரிய மன்னர் பரம்பரை மாதிரி இவங்க ஆள்வதற்கே பிறந்த தேவதூதர்கள் மாதிரி இன்னைக்கு காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க. இதனால மக்கள் நம்ம போல ஒரு ஏழை, நம்ம போல ஒரு குடியானவன், நம்மை போன்ற விவசாயி, இந்த நாட்டில் பெரும்பான்மையாக மக்களுக்கு உணவளிக்கின்ற ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆள வேண்டும். அதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை நிலைநிறுத்துகின்ற தேர்தல் 2026. அதனால் இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடைமுறையில் வர வேண்டுமா, மக்களாட்சி தொடர வேண்டுமா என்பதற்கான தேர்தல். இந்த தேர்தலோடு இந்த வாரிசு முறை, மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும்னு மக்கள் நம்புகிறாங்க. இன்றைக்கி திமுகவில் இருக்கிறவங்களே அதை விரும்புகிறாங்க. இவங்க நினச்சாங்கலாம் யாராவது கூப்பிட்டு உதயசூரியன் நிற்க வைப்பாங்க. நம்ம எதுக்கு இவ்வளோ நாள் உதயசூரியனை தூக்கிட்டு சுமந்தோம். இன்றைக்கி எந்த கட்சியில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டா இவங்க ஸ்டாலினுடைய சுயநலத்துக்காக இந்த கட்சி அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னா அப்போ இந்த கட்சி எதுக்கு, நம்ம உழைக்கிறது, நம்ம என்னதான் உழைச்சாலும் கடைசியில் எவங்க வீட்லேயாவது போய் பன்னீர்செல்வம் மாதிரி யாராவது பச்சவந்தி வந்தானா அவன் வீட்டாண்ட போய் நம்ம காவல் காக்கிறது தான் நம்முடைய வேலையான்னு சொல்லி அவங்க இன்னைக்கு நினைக்கிறாங்க. அதனால ஸ்டாலின் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்னைக்கு திமுகவை விற்று கொண்டிருக்கிறார். அதனால இந்த வியாபாரத்தை
ஸ்டாலின் கார்பரேட் கம்பெனி நடத்துகிற மாதிரி நடத்திட்டு இருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதி, ஸ்டாலின் கார்பரேட் கம்பெனிகளுடைய பிரதிநிதி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயகத்தின் பிரதிநிதி, ஸ்டாலின் முதலாளித்துவத்தின் மன்னராட்சியின் எச்சம். இரண்டில் எது தேவை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக தீர்ப்பளிக்கின்ற வகையில் தான் இன்னைக்கு கருத்து கணிப்புகள்லாம் சொல்லிட்டு இருக்கு. இந்த கருத்து கணிப்புகள்லாம் கூட ஒரு கடந்த காலங்களில் எடுக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த ஸ்டாலின் ஆட்சி விளம்பர ஆட்சி, அந்த விளம்பரங்கள்லாம் கிழித்தெறியப்பட்டு இன்னைக்கு குப்பைக்கு போயிடுச்சு. அதனால இப்போ போய் கருத்து கணிப்பு எடுத்தா கள நிலவரம் தெரியும். களத்தில் இருப்பது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான், வேற யாரும் இது வரைக்கும் களத்தில் வரல, வரப்போறது இல்லை. அதுக்குள்ள தேர்தல் முடிச்சிடும். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.